வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. எல்லாமே இந்த நோன்பு கஞ்சிகள் போயிட்டுருக்கு. இந்த நோன்பு கஞ்சி நம்ம எப்படி வீட்டில் வச்சு ஒரு சின்னதாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோன்பு கஞ்சி இது வரைக்கும் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விடுங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வந்துருங்க. நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே கீழே ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஒரு குக்கரை தூக்கி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே தேவை முதல்ல எண்ணெய் தான். நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட வந்து நெய் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம். இதை இந்த பக்கமாக போடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, எண்ணெய் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ அந்த பட்டை, பூ, கிராம்பு, அந்த பிரியாணி இலை இதெல்லாம் அப்படியே எடுத்து அதுக்குள்ளே போட்டு 4 கிண்டி விட்டோம்னா வச்சுக்கோங்க, ரெடி ஆயிரும். அது கூடவே சின்ன வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை கூட அப்புறம் அது போட்டோம்னா பூண்டு போட்டு தான் ஆகணும். அதனால் அந்த பூண்டு கொஞ்சம் பல்லெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. எடுத்து அப்புறம் போட ஆரம்பித்தாச்சு. அது கூட 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். காரத்துக்கு நம்ம அளவு இதுங்கிற கம்மியாக இருக்கிறதுனால 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இதெல்லாம் ஓரளவு ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு தக்காளி வந்து ஒரு 4-5 கட் பண்ணி விட்டு அந்த தக்காளியும் இந்த வெங்காயத்தை கூட போட்டு சேர்த்து விட்டுறலாம். சேர்த்திட்டு எல்லாம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டுருக்கலாம். இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் கலராக இதாகட்டும். அப்புறம் இதிலே கொஞ்சம் கட் பண்ண வெங்காயமும் இதுக்குள்ளே தூக்கி விட்டுறலாம். பெரிய வெங்காயம் இதெல்லாம் வணங்கி ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறி எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து கொத்துக்கறியாட்டம், அதாவது கைமா மாதிரி நல்லா போட்டு வச்சுருக்கிறோம். இதை தான் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. போடுறதுனாலும் போடலாம், போடலாம் தேவையில்லை. நாங்கள் வந்து கறி கஞ்சி அடிக்கிறோம். இதில் ஒன்று கட் பண்ணி அதிலே போட்டுடலாம். அடுத்தது அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி எடுத்துருக்குறோம். பச்சரிசி எந்த டம்ளரில், ஒரு டம்ளரில் எடுத்து அளந்து எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் தான் இப்போ போடுறேன். அடுத்தது பாசி பருப்பு. இந்த அரிசி எந்த டம்ளர் எடுத்தீங்களோ அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்கள் டப்பில் எடுப்பீங்களா டம்ளரில் எடுப்பீங்களா ஏதோ ஒரு இதில் அதில் எடுத்துகிட்டு அதுக்கு அரிசி ஒன்றுனா இது 1/2. இப்போ அரிசி ஒரு 3 எடுக்கிறீங்கன்னா இது ஒரு 1.5 அந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த அரிசி எடுத்த டம்ளர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கப்பு, அதாவது 1 டம்ளருக்கு ஈக்குவலாக 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எது ஊற்றுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளந்துக்கோங்க. 1 ஏதோ ஒன்றுங்க, 1 டம்ளருக்கு 6 டம்ளர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். நான் இது பத்தாதுன்னு தெரியும், அதனால தான் நாங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டோம். அப்படியே அளந்து ஒன்றா ஊற்றி விட்டுற வேண்டியதுதான். தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது மசாலா தான். முதல்ல மங்களகரமாக மஞ்சத்தூளை போட்டுடலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுடுறோம். அதுலேயே மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன்னா அதில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். அடுத்தது கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பெல்ட் போட்டனால என்ன தெரியல. ஓகே இருக்குது. அப்பப்போ இதெல்லாம் செக் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. போட்டு அந்த விசிலை போட்டு வச்சுட்டு இப்போ ஒரு 6 விசில் வரைக்கும் இதை வரட்டும். உள்ளே வேணால் இந்த மசாலாவும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கறி இருக்குது, அதனால் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் அந்த தேங்காய் பால் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து தேங்காவை உடச்சி அந்த தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஏதோ தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே அடித்தான். தண்ணி கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகே, மீதி இருக்கிற தண்ணி போதும். என்ன டேஸ்ட்டு. எடுத்து அதை இது பண்ணியாச்சு. குக்கர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருச்சு 6வது விசிலு. நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இன்னொரு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் கடைசியாக ஊற்றணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் வந்து தண்ணி வச்சுக்கிறதுக்காக அந்த பக்கம் வச்சுருக்குறோம். குக்கரை திறந்து பார்த்துடலாம் சம்பவம் என்ன ஆயிருக்குன்னு. ஓகே, நல்லா தான் வந்திருக்கு. வாசனை அடிக்குது நல்லாவே. இது எங்கடா வைக்கிறது, இங்கே போடுங்க. நல்லா வந்திருக்கு. சுடு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி நம்ம சேர்த்திக்கிறோம். 2 டம்ளர் வந்து சேர்த்திருக்கிறோம் சுடு தண்ணி. அதாவது அந்த இந்த டம்ளர் அளந்தோம்ல அதே டம்ளரில் 2 டம்ளர் சுடு தண்ணி.
பசு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது உள்ளே போய் அது கொதி வச்சு இது பண்ணிட்டு இருக்கணும். சுடு தண்ணினா அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். அடுத்து இந்த தேங்காய் பாலையும் அதிலே ஊற்றிடுறோம். தேங்காய் வரைச்ச தேங்காய் பால். ஓகே, அடுத்து ஃபினிஷிங் டச். இந்த கருவேப்பிலை புதினா கொத்தமல்லிலாம் அப்படியே மேலாவில் 2 தூவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக மீடியமாக இல்லை சிம்மில் வச்சு அப்படியே லைட்டாக கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். நம்ம வந்து அதிகமாக அப்படியே லிக்விடாட்ட வைக்கல, நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்குறோம். ரொம்ப தண்ணியாக கஞ்சியாட்ட வைக்கல நான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக. ஓகே மக்களே, ரெடி ஆயிடுச்சு. நோம்பு கஞ்சி ரெடி ஆகி விட்டது. அப்படியே எடுத்து இந்த குக்கர்லேருந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கொதிக்குது வேறு. ஓகே, மாற்றியாச்சு. அப்பா, ஒரு ஸ்பூன் எடுத்து 2 கிண்டி சாப்பிட்லான்லாம் நினைக்க முடியாது, சூடு அதிகமாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இந்த அடுப்பை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அடுப்பை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு ஆறின மாதிரி இருக்குது. எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலாம். வாவ், வேற மாதிரி இருக்குது. சூடு இன்னும் அப்படியே தான் இருக்குது. நல்லா சுட சுட நோம்பு கஞ்சி. நான் நோம்பு வைக்கல, நோம்பு வச்சையும் குடிப்பாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். கறி போட்டது இன்னும் வேற மாதிரி இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது. காரம் நமக்கு இதே ஓகே தான். சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் பட்டன் அமைக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி லைவ் போட்டோம்னா உங்களுக்கு லைவ் காட்டும். இங்கே வர நம்ம கறி பீஸோடு அப்படியே எடுத்தோம்னா வச்சுங்க. என்னோட 1-2-3 தடவை சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டீங்களா? லைவ் இங்கே ஒரு வீடியோ வந்து வீடியோக்காக எடுத்துகிட்டு இருக்கிறோம். கறி எனக்கு இதே ஓகே. ஓகே, டாடா, பாய்.